வணக்கம். இது கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனை காவிரி நதிநீர் பிரச்சனை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. தமிழகத்திற்கு தர வேண்டிய காவிரி நீர் இந்த ஆண்டும் வழக்கம் போலவே கர்நாடகா அவ்வப்பொழுது மழை அதிகமாக இருந்து நீர் மிகையாக இருந்தால் மட்டுமே திறந்துவிடப்படக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது. காவிரி நடுவர்மன்ற ஆணையத்தினுடைய தீர்ப்பையோ அல்லது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையோ எதையும் மதிக்காத ஒரு போக்கை கர்நாடக அரசு தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் அங்கே எங்களுக்கு நீர் தர முடியாது என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். இது ஒருபுறம் இருக்க, மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழகத்தில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசுகின்ற பொழுது காவிரி நீரை கர்நாடகம் தர மறுத்தால் அரசாணை பிறப்பித்து பெற வேண்டியது இருக்கும் என்று தெரிவித்தார். ஆனால் அதற்கு அடுத்த நாளே அதே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மற்றும் ஒரு மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா அவர்கள் கர்நாடகத்தைச் சேர்ந்தவர். அவர் கர்நாடகாவில் பேசுகிறார். தமிழகத்திற்கு தண்ணீர் தருவது என்பது சாத்தியமில்லாத விஷயம். தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுத்தால் கர்நாடக விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும். அதனால் கர்நாடகா தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் தர இயலாது என்று அவர் பேசுகிறார். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற பொழுது காங்கிரஸ் இரட்டை வேடம் போடுகிறது காவிரி விவகாரத்தில் என்று ஒரு குற்றச்சாட்டு மையப்படுத்தி தொடர்ந்து காங்கிரஸை கேள்வி கேட்ட ஊடகங்கள் தற்பொழுது பாஜகவை அந்த கேள்வியை கேட்க தள்ளப்பட்டிருக்கின்றனவா என்ற தளத்திலேயே இந்த விவாதம். காங்கிரஸ், பாஜக போன்ற தேசிய கட்சிகள் காவிரி விவகாரத்தில், குறிப்பாக மாநில நலன் சார்ந்த விவகாரங்களில் இரட்டை வேடம் போடுகின்றன என்ற மாநில கட்சிகளுடைய குற்றச்சாட்டு உண்மையா? பாஜக, காங்கிரஸ் என்ன செய்ய போகிறார்கள்? இதுபோன்ற கேள்விகளோடு பயணிக்கலாம். இன்றைய விவாதத்திற்குள் நம்முடைய அரங்கில் 4 சிறப்பு ஆளுமைகள் இணைகிறார்கள். திரு ராமநாதன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகிறார், வணக்கம். திரு காரை செல்வராஜ் மதிமுகவின் சார்பாக நம்மோடு இணைகிறார், வணக்கம். திரு நல்லசாமி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் இணைகிறார், வணக்கம். செல்வி சுதா காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இணைகிறார், வழக்கறிஞர், வணக்கம். இவர்கள் மட்டுமின்றி பொதுப்பணித்துறையினுடைய முன்னாள் தலைமை பொறியாளர் திரு வீரப்பன் அவர்களும் நேரலையில் நம்மோடு இணைகிறார். ஐயா, உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். உங்களையும் நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். நான் நேரடியாகவே ராமநாதன் உங்களிடமே தொடங்கலாம் நினைக்கிறேன். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அரசாணை பிறப்பித்து பெற வேண்டிய சூழல் ஏற்படுங்கிறார். ஒரு செட்டு தண்ணீர் கூட கொடுக்க முடியாதுன்னு சதானந்தா கூட சொல்கிறார். பிரதமர் வழக்கம் போலவே மௌன விரதம் இருக்கிறார். என்னதான் பிரதமர் எல்லாவற்றிற்குமே பிரதமர் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் ஒன்றும் கிடையாது. சரி, எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் கர்நாடகத்திலே ஆட்சியிலே இருக்கிறதோ, மத்தியிலே ஆட்சியிலே இருக்கிறதோ, இதை போன்ற பிரச்சனைகள் தான் இருந்தது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் தான் முல்லை பெரியாறு பிரச்சனையை தீர்த்தோம். இன்னைக்கு அதில் முல்லை பெரியாறு மேலாண்மை வாரியம் முல்லை பெரியாருக்கு அப்புறம் நீங்க காவிரி நான் தெளிவாக கேள்வி கேட்கிறேன். காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிமை, நியாயமான நீரை கேட்கிறது தமிழகம், கொடுக்க மறுக்கிறது கர்நாடகம். கர்நாடக முதலமைச்சர் சொல்வதில் அல்ல பிரச்சனை. மத்திய அமைச்சரும் இந்தியாவிற்கான அமைச்சராக செயல்படாமல் கர்நாடகத்திற்கான அமைச்சராக செயல்பட வேண்டிய தேவை எங்கிருந்து வருகிறது? ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அமைச்சர்களும், அது மத்திய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, எந்த அமைச்சர்களாக இருந்தாலும் அப்படிதான். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய எங்களுடைய தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆர்டிகிள் 355வது பிரிவை பயன்படுத்தியாவது நாங்கள் உத்தரவு பிறப்பிப்போம், அதில் காவிரி நீரை நிச்சயமாக பெற்றுத்தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கர்நாடக அரசாங்கத்தினுடைய அணுகுமுறையைத்தான் நீங்கள் பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சி அங்கே கர்நாடகத்தில் ஆட்சியில் இருக்கும்போது 4 ஆண்டு காலம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தொடர்ந்து தண்ணீர் வந்தது. எங்கே திருவள்ளூர் சிலையை கர்நாடகத்தில் திறப்பதாக இருக்கட்டும், அங்கே மூடி கிடந்த சிலை அவை திறப்பதாக இருக்கட்டும், தமிழர்களுடைய நலனை பாதுகாப்பதாக இருக்கட்டும், எல்லாத்திலையுமே நாங்கள் சரியாக முன்னெடுத்து சென்றோம். ஆனால் கர்நாடகத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் வந்ததற்கு பின்னால் முதல் ஆண்டிலேயே பிரச்சனை. தண்ணீர் இருக்கும் பொழுதும் பிரச்சனை, தண்ணீர் இல்லாத போதும் பிரச்சனை என்ற நிலைமையை கர்நாடகத்திலே காங்கிரஸ் அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. அப்படி ஒரு ஆட்சி இந்த நிலைமையை உருவாக்கிவிட்டால் அங்கே உள்ள அமைச்சர், அது பிஜேபி அமைச்சராக இருந்தாலும் சரி, முன்னேறி எப்படி செல்லுகின்றதோ அதை பின்தொடர்ந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை பிஜேபியினுடைய மத்திய அமைச்சர்களுக்கும் வருகின்றது. ஆனால் எங்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்த அளவில் கர்நாடகத்தினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் ஆதரிக்கவில்லை. நீங்க ஆதரிக்க முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் ஓட்டு வேணும், கண்டிப்பாக ஆதரிக்க முடியாது. தமிழக பாஜகவால் தமிழக பாஜகவாலோ தமிழக காங்கிரஸாலேயோ கர்நாடக காங்கிரசினுடைய அல்லது கர்நாடக பாஜகவினுடைய நிலைப்பாட்டை ஒருபொழுதும் ஆதரிக்க முடியாது. கர்நாடக பாஜக, கர்நாடக காங்கிரஸ் என்பதை விட்டுருங்க,
நீங்க தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்துகிறீர்கள். தேசம் முழுவதும் ஒரே மொழி, ஒரே மாதிரியான உணவு, ஒரே மாதிரியான ஆடை, இதெல்லாம் கொண்டு வந்து எல்லோரும் இந்தியர்கள் இருக்கணும்ங்கறீங்க. என்னுடைய கேள்வி, எங்களுடைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லலையே. இல்ல சதானந்த கூட இல்ல, மத்திய அரசாங்கம் அந்த உத்தரவை பிறப்பிக்கும் அப்படிங்கிற தெளிவான அறிவிப்பை சொல்லி இருக்கின்றார். சதானந்த கூட மத்திய அமைச்சர், பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய இணை அமைச்சர். ரைட். நீங்க புரோட்டோகால் படி பாத்தீங்கன்னா கூட பொன் ராதாகிருஷ்ணனை விட அந்த வாதத்துக்குள்ள கூட போல. என்னுடைய கேள்வி என்பது, ஒரு 2 அமைச்சர்களும் 2 விதமாக பேசுகிறார்கள். பிரதமர் ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குது. ஒரு சட்டத்தின் அடிப்படையில், அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய நகர்வுகளின் அடிப்படையில் ஒரு உறுதியான முடிவை எடுக்க வேண்டிய பிரதமர் இதுக்கு தமிழக முதலமைச்சர் நேரில் சந்திக்கின்ற பொழுது இது தொடர்பாக அறிக்கையை கொடுத்திருக்கிறார். தண்ணீர் கேட்டு கொடுக்கணுங்க, என்ன கொடுக்கலன்னு கடிதம், இப்போ கடந்த வாரம் கடிதம் எழுதியிருக்கிறார். எந்த கடிதத்திலும் பதில் இல்லை, செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால் என்ன? இப்பதான் அந்த 23 டிஎம்சிகள் பாக்கி இருக்கிறது என்ற கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வாரத்திலே கிட்டத்தட்ட நல்ல முடிவு வரும் அப்படின்னு தான் எங்களுடைய தலைவர்கள் சொல்லுகின்றார்கள். நிச்சயமாக ஒரு வாரத்திலே நல்ல முடிவு வரும். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கிடைக்கும். ஒரு வாரத்துக்குள்ள மழை வருமானு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சுதா அவர் நேரடியாக குற்றச்சாட்டு சொல்றாரு. கர்நாடகத்தில் பாஜக ஆட்சியில் இருந்த பொழுது இந்த பிரச்சனை இல்லைங்கிறாரு. அது விரிவாக நம்ம விவாதிக்கலாம் அடுத்த சுற்றுக்குள்ள. ஆனால் கர்நாடகத்தில் இப்பொழுது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது. நீங்க பாஜக செய்ய மறுக்குது, அந்த குற்றச்சாட்டுக்குள்ளே வரணும். காங்கிரஸ் கட்சியும் எல்லாருமே அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டியவர்கள் தான். எதிர்க்கட்சி தலைவராக, பிரதான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு சட்ட ரீதியாக அங்கீகாரம் பெற இயலாவிட்டாலும் கூட பாராளுமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய உங்களுடைய கட்சியினுடைய தலைமை சோனியா காந்தி அவர்கள் கர்நாடக முதலமைச்சரிடம் பேசி சட்டப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதில் கூட என்ன சிக்கல் காங்கிரஸ் இருக்கு? அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட நிலைப்பாடு எப்பொழுதுமே விவசாயிகளுக்கு சாதகமாகவும் நம் தமிழகத்துக்கு தேவையான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதில் முழு மூச்சியாக ஒரு தளத்தில் நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் நீங்கள் அகில இந்திய காங்கிரஸை பொறுத்தவரையும் அவங்க ஒட்டுமொத்த தேசிய கட்சி, எல்லா மாநிலத்தோட நலன்களை தான் பேச முடியுமே ஒழிய ஒரு மாநிலத்திலிருந்து உரிமையை பிடுங்கி இன்னொரு மாநிலத்தில் நமக்கு வர வேண்டிய உரிமையை எந்த விதமாக பெற்று தர வேண்டுமோ அந்த முயற்சி மட்டும் தான் எடுக்கப்படும். அந்த முயற்சியை பல்வேறு கட்டங்களில் சோனியா காந்தி அவர்கள் எடுத்தார்கள். சுதா, நீங்க ஒரு வழக்கறிஞரும் கூட, நம்ம எல்லாம் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். 2 மாநிலங்களுக்கு இடையில் ஒரு இஷ்யூ வருது, ஒரு பிரச்சனை வருது, கருத்து மாறுபாடு வருது, அவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க, நம்ம ஒரு விஷயம் சொல்றோம், வழக்கு நீதிமன்றத்திற்கு போகிறது. நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், இந்தியாவினுடைய மிக அதிகபட்ச அதிகார வரம்பை கொண்டிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லுது. அதை அவங்க கேட்க மறுக்கிறாங்க. காவிரி நடுவர்மன்ற ஆணையம் அமைக்கணுங்கிறாங்க. அந்த நடுவர்மன்ற ஆணையம் ஒன்று சொல்லுது, அதன்படியும் செயல்பட மறுக்கிறார்கள் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த சட்டத்திட்டத்தை மதிக்காமல் செயல்படுவதை ஏன் உங்களுடைய தலைமை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது? சித்தராமையா காங்கிரஸ் ஆட்சி இப்போ நடந்துட்டு இருக்கு. இதற்கு முன்பாக எந்த ஆட்சி இருந்தது? எஸ்.எம். கிருஷ்ணால இருந்து நான் எடுக்கிறேன். பிஜேபி அந்த மாநிலத்தை ஆளும் பொழுது வாஜ்பாய் அவர்கள் இருந்தார்கள் மத்திய அரசாங்கத்தில். அவர்கள் என்ன செயல்பாடுகள் எடுத்தார்கள், என்ன முடிவு எடுத்தார்கள், அதுக்கு என்ன காய் நகர்த்தினார்கள்? ஒண்ணு. அதனால நாங்க ஏன் நகர்த்தணும்? இந்த விவாதத்தில் மட்டும் அப்படி சொல்லவே இல்லை. இவங்க செய்ய முடியாத விஷயத்தை எங்கள் மேல் பழி போடுவது தவறு. இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை காலகட்டாயத்தில் இருக்கிறோம். இணைந்து செயல்பட வேண்டும். ஒரு உரிமையை மீட்பதில் எல்லோருமே இணைந்து செயல்பட வேண்டிய ஒழிய காங்கிரஸ் மேல் பழி போடுவதோ இல்ல மற்றவர்கள் மேல் பழி போடுவதோ எதை காட்டுகிறது? இவர்கள் இயலாமை தான் காட்டுகிறது. சதானந்த கவுடா மத்திய அமைச்சர் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு சொந்தமானவர். எப்படி ஒரு மாநிலத்துக்கு சாதகமாக நாங்க தண்ணி தர மாட்டோம் சொன்னாங்க. காங்கிரஸ் இருக்கும் பொழுது காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியில் இருக்கும் போது மத்திய அமைச்சர்கள் யாராவது இப்படி பொறுப்பற்று பேசினார்களா? யாராவது ஒரு அமைச்சர் யாரும் பேசவில்லை. இன்னைக்கு மெஜாரிட்டியா நீங்க மெம்பர் வச்சிருக்கீங்க பார்லிமெண்ட்ல, நீங்க ஒரு நிறைவேற்றுங்க. உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு பாராளுமன்றத்தில் நீங்க உண்மையிலே தமிழகத்துக்கு உரிமையை, விவசாயிகளுக்கான உரிமையை மீட்டு தர வேண்டும் எண்ணம் இருந்தால் மெஜாரிட்டி எம்பி இருக்கீங்க, நீங்க தான் வாக்குறுதி கொடுத்தீங்க. காங்கிரஸ் இதை செய்யவில்லை, அது செய்யவில்லை, நாங்கள் வந்தால் எல்லாமே செய்து விடுவோம், மலையை குடைந்து என்ன வேணாலும் பண்ணி விடுறோம் சொன்னீங்க. இப்ப பண்ணுங்க, பண்ணுங்கன்னு நாங்க சந்தோஷம் தான், நாங்களும் ஏற்றுக்கொள்வோம், நாங்களும் அதை ஆதரிக்கிறோம். என்ன செய்ய சொல்றீங்க? அவர் சொன்ன மாதிரி 355 விட்டுருங்க, 356 பயன்படுத்தி கர்நாடக அரசை கலைத்து விட்டு
அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை நிறுவி சட்டத்தை செயல்படுத்தினால் எதை நீங்கள் வரவேற்பீர்களா? எதுவாவது செய்யுங்கள். ஆனா வரவேற்பீர்களா? தமிழகத்திற்கு நீர் கொண்டுவதற்கான வேலையை நீங்க செய்யுங்க. அது- ஆனா அதாவது வலியுறுத்தட்டுமே தேசிய தலைமை, காங்கிரஸ் தேசிய தலைமை அதையாவது ஒரு வலியுறுத்தட்டுமே. நிமிஷம் சார். ஆனா காங்கிரஸ் எதுவுமே செய்யவில்லை என்பதை இவர்கள் சொல்ல அந்த குறை காங்கிரஸ் கூறுவது பாஜக தவறு. வாதத்துக்குள்ளே இன்னும் கொஞ்சம் வெளியில வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வரேன். நீதிமன்ற தீர்ப்பை கவர்மெண்ட் கெசெட்ல போட்டது நாங்க தான் 2013ல. அது உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு அதுவே போட்டீங்க. காவிரி நடுவர் அது உச்சநீதிமன்றம் மிக பலமாக தலையில் குட்டிய பிறகு நீங்கள் செய்தீர்கள். அதற்கு முன்பாக காவிரி நடுவர் நீதிமன்ற தீர்ப்பையும் நாங்க 1991ல பப்ளிஷ் பண்ணோம். ஆனா அதுக்கப்புறம் வந்த வாஜ்பாய் அரசாங்கம் 5 வருடங்கள் என்ன செய்தார்கள்? என்ன பேசினார்கள்? இதற்கான என்ன முன்னேற்றத்தை எடுத்துக்கொண்டார்கள்? காவிரி நடுவர்மன்றம் ஒரு இறுதி தீர்ப்பு கொடுத்து, ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அதை விட குறைவான அளவு கர்நாடகத்துல இருக்க காங்கிரஸ் அரசாங்கம் ஒண்ணுமே செய்யலங்க. கர்நாடகத்துல இருந்த பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுக்காக? இது காங்கிரஸ் பிஜேபி சண்டையாக நான் மாத்த விரும்புறேன். விவசாயிகள் செத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதான் விவகாரம்.